மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய விதமான டவுட்ஸ், அதாவது நிறைய விதமான இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது. அதுக்கான டவுட்ஸ் அப்படின்றது வரத்தான் செய்யுது. அதுக்கான மேஜரான டவுட்ஸ்லாம் ரிப்ளை அப்படின்றது பார்த்துட்டு வந்துருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 மேஜரான டவுட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு இப்போ ரிப்ளை அப்படின்றது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே ஓப்பன் ஆக மாட்டேது இந்த 4 நாள் அப்படின்ற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருக்குது. குரூப்லேயும் சரி அண்டு சேட்லையும் சரி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி டெஸ்க்டாப் லேப்டாப் அதில் யூஸ் பண்ணுங்கள். வெப்சைட் வந்து ஓப்பன் ஆக தான் செய்யுது. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நெட்வொர்க் செயல பூரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு என்ன பாருங்கள். டெஸ்க்டாப் ஒன்லி லேப்டாப் மட்டும்தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் இது கொடுப்பீங்க. ஃபஸ்ட்டு பேஜோ செகண்ட் பேஜோ சரியாக ஞாபகம் இல்லை. அதாவது உங்கள் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு போகும்போது உங்களுடைய ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது வந்து அப்லோட் பண்ணது வந்து அந்த என்ன சொல்கிறது அது காட்ட மாட்டேது, பேஜ் வந்து காட்ட மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அப்லோட் பண்ணிட்டோம், ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு கன்ஃபிகரேஷனாக ஒரு ஷோவாக மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா காட்டலாம் கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த பேஜ் 3வது பேஜ் அப்படின்றது தாவி போயிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் அந்த 5th ஃபைனலாக நீங்கள் 4வது உறுதிமொழி படிவம் சப்மிட் பண்ணிவிட்டு 5வது படிவமாக ஃபைனலாக சப்மிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் வந்து கீழே அடியில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் அப்படின்றது காட்டும், மேலே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்படின்றது காட்டும். ஓகேங்களா, அப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த 5வது பேஜில் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போதைக்கு காமிச்சா போதும். ஓகேங்களா, ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு பேஜில் அதாவது நீங்கள் எப்போ நீங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல காமிக்க மாட்டேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த பேஜ் நீங்கள் போக பாருங்கள், 3rd 4th பேஜ் போக பாருங்கள். ஓகேங்களா, லாஸ்ட் நீங்கள் மேஜராக கேட்குறது பார்த்தீங்கன்னா அந்த அதான் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முந்தி 115 KB தான் கொடுத்தாங்க. அப்புறம் அதை மாற்றிட்டாங்க, இப்போ 2 MB வரையும் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் படித்த தமிழ் வழி கல்வி சான்றிதழ் PSTM சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் 1வதுலேருந்து 5வது வரையும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், 6 to 8 வரை ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், 9th 10th ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். அப்போ சில பேர்கிட்ட 3 சர்டிஃபிகேட் இருக்கும், அதை மெர்ஜ் பண்ணி ஒரே PDF ஃபார்மேட்டில் மாற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3-4 சர்டிஃபிகேட்டை வந்து மெர்ஜ் பண்ணி PDF மாற்றும் போது அது 600 KB 700 KB வரை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், அசால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அது 115 KBக்குள்ளே அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக ப்ளே ஸ்டோரில் போய்கிட்டு நம்ம வந்து PDF கம்ப்ரஸர்ன்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அது மூலமாக நம்ம கம்ப்ரஸ் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி கம்ப்ரஸ் பண்ணாலுமே பாதிக்கு பாதி தான் கம்ப்ரஸ் ஆகுது. ஒரு 700 MB அப்படின்றது பாதிக்கு பாதி ஒரு 350 MB தான் கம்ப்ரஸ் ஆகுது. 115 கீழே கொண்டு வர முடியலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸர் ஆப்பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் பார்த்தீங்களா, கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் பாதிக்கு பாதி அந்த KP கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ ஆகும் பார்த்தீங்களா, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப அதை நம்ம PDF-ஆக மெர்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த PDF-ஐ கொண்டு வந்து திரும்ப கம்ப்ரஸர் ஆப்பில் கொடுத்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து ரொம்ப பிளர் ஆகுமே கேட்பீங்க, வேறு வழி இல்லை. பிளர் ஆனாலும் பரவாயில்லை, நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை வந்து ஃபார்மாலிட்டிக்கு தான் அப்லோட் பண்ணுறோம், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். ஸோ பிளராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஆனால் MHC ரெக்ரூட்மெண்டேஷனில் பொறுத்தவரை கால் பண்ணி கேட்கும் போது ரொம்ப பிளராக ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து இம்பாசிபிள். 115 KB கீழே எல்லா சர்டிஃபிகேட்டையும் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணும்போது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒன்று மட்டும் இருக்காது, சில பேர்ட்ட 3 இருக்கலாம் 4 இருக்கலாம். அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணும்போது 115 KB கீழே அப்லோட் பண்ணுறது அப்படின்றது இம்பாசிபிளாக தான் இருக்கும். பண்ணலாம், ஆனால் பிளர் ரொம்ப ஆகத்தான் செய்யும், வேறு வழி இல்லை. பிளராக இருந்தாலும் ரொம்ப தெளிவில்லாமல் இருந்தாலுமே ஃபார்மாலிட்டியை வந்து நீங்கள் முடிச்சு விடுங்க. அதையுமே நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணி வைங்க. மேஜரான டவுட்ஸ்க்கு வந்து நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.